புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்காக ரயிலில் 25/6/2025 புதன்கிழமை அன்று புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சுமார் 170 நபர்கள் சென்றனர். மேலும் விமானம் மூலம் 30க்கும் மேற்பட்டோர் புதுடெல்லி வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று போராட்டம் தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் துவங்கியது. போராட்டம் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டார். மேலும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி தனிமாநில தகுதி வேண்டி போராடி உயிர் நீத்த தோழர்களுக்கும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி காவல்துறை மற்றும் பாரத் வித்யாசிரம் பள்ளி இணைந்து மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் பாரத் வித்யாசிரம் பள்ளி மாணவ மாணவியர்கள் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவ மாணவியர்கள் கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இப்பேரணி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, காந்தி வீதி, செயின்ட் தெரேஸ் வீதி வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. முன்னதாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். போதை ஒழிப்புக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர் கேசவன், டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு கலைவாணன் மற்றும் பாரத் வித்யாசிரம் பள்ளி தாளாளர் சந்தான கிருஷ்ணன், பள்ளி முதல்வர் சாந்தி, மாணவ மாணவிகள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலையாளிகளை கொண்டு போலீசார் ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நள்ளிரவு நடத்தியதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதியுற்றனர். புதுச்சேரி சாமிப்பேலை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் காசிலிங்கம். இவரது மகன் உமாசங்கர், வயது 38. பாஜக பிரமுகரான இவரை கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு கருவடிக்குப்பத்தில் 9 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது. சாமிப்பேலை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியான ரவுடி கர்ணா உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரவுடி கர்ணா உள்ளிட்ட குற்றவாளிகளை கொண்டு கொலை செய்த சம்பவம் குறித்து எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், கணேஷ், இனியன், கார்த்திகேயன் மற்றும் போலீசார் நேற்று நள்ளிரவு 11:30 மணியளவில் கருவடிக்குப்பத்தில் கொலை குறித்து ஒத்திகை நடத்தினர். இதற்காக முத்தியால்பேட்டை ஈசிஆரில் போலீசார் 2 மணி நேரத்திற்கு முன் பேரிகார்டுகள் போட்டு சாலையை அடைத்தனர். அவ்வழியாக சென்ற வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தன. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியுற்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அமீரக துபாய் ஜபல் அலி சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் செய்து அங்கு வசிக்கும் 7 எளியவருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள் அன்று கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி ஐக்கிய அமீரகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் துபாய் தலைமை சார்பாக அதிகாலை முதல் இரவு வரை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. அமீரக துபாய் ஜபல் அலி சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. அமீரக துபாய் பர்துபாய் கிருஷ்ணர் கோவிலில் மகளிர் அணி சார்பாக சிறப்பு பூஜை மற்றும் 200க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் துபாயில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கழகத்தினர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். ஐக்கிய அமீரக அனைத்து துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன், ராஜ் அல் கைமா மற்றும் ஃபுஜைரா பகுதிகளில் உள்ள நிர்வாகிகளால் அங்குள்ள தொழிலாளர்கள் விடுதியில் இருக்கும் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. அமீரக துபாய் அப்பல்லோ மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கழகத்தினர் பயன்பெறும் வகையில்
இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தவிக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஜனநாயகன் போஸ்டர், சிடி, பேனர் அனைவர் முன்னிலையிலும் அறிமுகப்படுத்தி கேக் வெட்டி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பால் பிரபாகரன், தமிழ் தொழில்முனைவோர் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஓமர் அல் மர்சூகி, துபாய் காவல்துறை அதிகாரி, அப்போலோ மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் முபீன் மற்றும் முகமது கஃபீர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கழக தலைவரின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட நிகழ்ச்சிகளை தமிழக வெற்றி கழகம் துபாய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரகுவரன், இஸ்மாயில், சதீஷ், மாயா, மோரிஸ், சரவணன், சேதுபதி, கார்ல் மார்க்ஸ், ஹாஜா நஜிமுதீன், அஜ்மல் சகஸ்தீன், நிஜாம், வெங்கடேஷ், வஜ்ரமுத்து, டாக்டர் ஜெகன், தாமஸ் ஹரிபாபு, யூசுப், சாதிக், சரத்குமார், சரவணன், ரூபா, மஞ்சுளா, ஆயிஷா, பிருந்தா, பாசித், புவி, ஜெயராஜ், ரவிக்குமார், ரியா, சுதாகர், விஜய் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்காலில் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி இணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் ஜிப்மர் வளாகத்திலிருந்து காரைக்கால் வர்த்தகர் சங்க கட்டிடம் அருகில் புறப்பட்டு பாரதியார் வீதி வழியாக IDBI வங்கி வரை சென்று நிறைவு பெற்றது. இப்பேரணியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் சார்பாக மருந்து ஆய்வாளர்கள், ஜிப்மர் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மருந்து ஆளுநர்களும் பொதுமக்களும் TKSM மீனாட்சிசுந்தரம் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் நிறைவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். செயலர் அருட்செல்வம் வரவேற்றார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாவாடை, புதுக்கோட்டை திருமலை சேகர், சென்னை காவேரி மகிந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது. தமிழ் பணி செம்மல் விருதினை சங்கர், மண்ணாங்கட்டி, பத்மநாபன், குமரவேலு ஆகியோர் பெற்றனர். காலந்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் தமிழறிஞர் வெங்கடேசன், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார், ராமதாஸ் காந்தி, கலைவாணி பாண்டியன், ஆலவந்தார் சித்தர், கலைவாணி சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இலக்கிய கழக இணைச் செயலர் கஜேந்திரன் நன்றி கூறினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய சாலை வழி தவிர மேலும் சாலை ஏற்படுத்தும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கைகளை ஏற்றி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளை வலியுறுத்தி உடையார் தோட்டம் 2வது பிரிவிலும் சாலை அமைக்கும் பணி முறைப்படி ஒப்புதல் பெற்று தொடங்கி வைக்கப்பட்டது. இப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெயர் பலகை அரசு மூலம் வைக்க கோரிக்கை மனு அளித்ததை அடுத்து அதையும் சட்டமன்ற உறுப்பினர் செய்து தருவதாக உறுதியளித்தார். புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவையின் சங்கத்தின் சார்பில் டாக்டர் மாப்போ சிவஞானத்தின் 120வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போ சிவஞானத்தின் 120வது பிறந்தநாள் விழா பாக்கமுடியான் பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போ சிவஞானம் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் சமூக சேவையில் சிறந்து விளங்கிய சமூக சேவர்களுக்கு மாப்போசி விருது வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மற்றும் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் ராஜா நாடார், மக்கள் வாழ்வுரிமை சங்க தலைவர் பச்சையப்பன், கிராமணி தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சுவாமி நாடார் மற்றும்
பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் வழியாக சமூக விரோதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் 2 நாட்கள் நடத்தப்பட்ட சாகர் கவாச் ஒத்திகையின் போது தீவிரவாதிகள் போல் சாதாரண உடை அணிந்து ஊடுருவும் 5 பேரை போலீசார் பிடித்தனர். நாடு முழுவதும் கடலோர மாவட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவலை தடுக்கவும், கடலோர பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் அரசு கட்டிடங்கள், கலங்கரை விளக்கம், சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மீன்பிடி துறைமுகம் ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் சாகர் கவாச் என்கின்ற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 2 நாள் நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் கடந்த 24ஆம் தேதி சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் சீனியர் எஸ்பி கலைவாணன், கடலோர காவற்படை எஸ்பி பழனிவேல் மற்றும் போலீசார் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் நேற்று முன்தினம் சோதனை மேற்கொண்டனர். மேலும் புதுச்சேரி மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி, வைத்திக்குப்பம், வீராம்பட்டினம், பூரணாங்குப்பம், நல்லவாடு, மூர்த்திக்குப்பம் உள்ளிட்ட கரையோர மீனவ கிராமங்களில் சோதனை நடந்தது. மேலும் மக்கள் கூடும் இடங்களான புதிய பேருந்து நிலையம், மார்க்கெட், ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் ஒத்திகை நிகழ்ச்சியில் காவலர்கள் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடத்தப்பட்ட இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தீவிரவாதிகள் போல் சாதாரண உடையில் ஊடுருவ முயன்ற 5 பேரை போலீசார் பிடித்தனர். கடந்த 24ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்கிய ஒத்திகை நிகழ்ச்சி நேற்றிரவு 8 மணியுடன் நிறைவு பெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மத்திய அரசின் சுகாதார திட்டத்தை கண்டித்து ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் சுகாதார திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு புதுவை அரசில் பணி செய்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதுவை அரசும் ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த FMA நிறுத்தப்படும் என டிஇடி இயக்குநர் அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் விருப்பம் உள்ள ஓய்வூதியர்களுக்கு மட்டும் மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மற்றவர்களுக்கு MMA வழங்கப்படும் என புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்று அண்ணா சிலை அருகே புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் ஓய்வூதியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் நடராஜன், மின்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் பொறுப்பாளர் மணி, காவல்துறை ஓய்வூதியர் சங்க பொறுப்பாளர் சேகர், அரசு ஊழியர் சம்மேளன பிரேமதாசன், ரவிச்சந்திரன், நமச்சிவாயம், பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். முடிவில் சங்க பொருளாளர் ஞானசேகர் நன்றி கூறினார். முத்தியால்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்ட அரசு பள்ளியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் தளத்தில் இருந்து மழைநீர் ஆறு போல அனைத்து வகுப்பறையிலும் வழிந்து ஓடியதை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன்படி உத்தரவின் மீது நடவடிக்கை எடுத்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு பள்ளியில் தளக்கூரை மற்றும் பழுதடைந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்து அனைத்து வகுப்பறைகளுக்கும் புதியதாக டைல்ஸ் தரை அமைத்து பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி இன்று அரசு தொடக்க பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை பாக்கமுடியான் 10 டாக்டர் BR அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை பாக்கமுடியான் 10 டாக்டர் BR அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நேற்று காலை புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் மங்களம் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கொசப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த முருகம்மாள், விசாலாட்சி, ராதிகா, ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். இதில் கொசுக்களால் பரவும் நோய்கள், தற்காப்பு முறைகள், மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் பொது சுகாதாரம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் எட்வர்ட் தொகுப்புரை வழங்கினார். ஆசிரியர் மதியழகன் வரவேற்புரையாற்றினார். இறுதியாக ஆசிரியர் கற்பகம் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜீனா, நிம்சி, சாந்தி, ஷர்மிளா, மோகன் லட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் MTS ஊழியராக பணியாற்றிய பாலன் என்ற ராஜேந்திரனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் MTS ஊழியராக பணியாற்றிய பாலன் என்கின்ற ராஜேந்திரனின் பணி நிறைவு பாராட்டு விழா காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பாலன் என்கின்ற ராஜேந்திரனுக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.